ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலிலிருந்து பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு முக்கியமான டாபிக்ங்க. ஒவ்வொரு HVAC இன்ஜினியர்ஸும், சிவில் இன்ஜினியர்ஸ், ஏன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் நிறைய பேருக்கு இந்த யூ ஃபேக்டரும் ஆர் வேல்யூ அப்படின்றது தெரியாது. அது தெரிஞ்சுக்கினா எவ்வளோ எனர்ஜி கன்சம்ஷன் குறைக்க முடியுன்றது நம்ம அதுக்கு முன்னேற்பாடு செய்ய முடியும். அது ஒவ்வொரு கிளைண்ட்டும் இதை எதிர்பார்க்காங்க. அதனால இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் நான் ஃபீல் பண்ணதால இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வை யூ ஃபேக்டர் ஆர் வேல்யூ இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ பில்டிங். ஒரு பில்டிங்க்கு யூ ஃபேக்டரும் ஆர் வேல்யூ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ரெண்டாவது மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேல்குலேஷன் HVACல யூஸ் பண்ணுறாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்ன, அப்புறம் யூ ஃபேக்டர் என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன ஃபார்முலா, அதேமாதிரி ஆர் வேல்யூ என்ன சொல்கிறாங்க, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது ரிலேட்டடாக எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வை யூ ஃபேக்டர் அண்ட் ஆர் வேல்யூ இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ பில்டிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பில்டிங்க்கு விண்டோஸாக இருக்கட்டும், இல்லை டோராக இருக்கட்டும், இன்சுலேஷனாக இருக்கட்டும், இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் பண்ணுறது ஒரு எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எனர்ஜி லாஸ் அதிகமாக இருக்கக்கூடாது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது. சரி, இது யூ ஃபேக்டரும் ஆர் வேல்யூ என்ன சொல்லுதுன்னா, இன்சுலேட்டிங்கோட மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியலோட இன்சுலேட்டிங்கை பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுது. ரெண்டுமே ரேட்டிங்னு சொல்லலாம். ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆர் வேல்யூ எவ்வளோ, யூ வேல்யூ எவ்வளோ, அதோட ரேட்டிங்கை சொல்கிறது தான் அது. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம அதை ரேட்டிங்கை பார்க்குறோம். ஒரு மெட்டீரியல் வாங்கும்போது அதை தெரிஞ்சுக்கணும். யூ ஃபேக்டர்னு சொல்லும்போது யூ ஃபேக்டர்னு சொல்லலாம், இல்லை யூ வேல்யூன்னு சொல்லலாம். அது சொல்லும்போது அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், எந்த அளவுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லுது. அதே ஆர் வேல்யூன்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ட் பண்ணுதோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ ரெண்டுமே யூ ஃபேக்டரும் ஆர் வேல்யூவும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சரி, என்ன மோட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்குது, சரௌண்டிங்கில் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, இந்த பாடியில் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா ஹீட் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற பாடியிலேருந்து லோவாக இருக்கிற டெம்பரேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எவ்வளோ நேரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக ஆகிற வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை தான் இங்கே சொல்லுது. when there are objects at different temperatures from surrounding, then the transfer of heat take place from object to the surrounding. எப்போ வரைக்கும் அது ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், to reach an equilibrium டெம்பரேச்சர், அது வரைக்கும் நடக்கும். சரி, அது 3 மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கையில் பிடிச்சின்னு இருக்கும்போது ஹீட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வெசல் வழியாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளுக்கு சென்ஸ் ஆகும். கன்வெக்ஷன் மாலிகுல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேஷன், அந்த வேப்பர் நமக்கு மேலே படுறது இல்லையா, அது ரேடியேஷன் சொல்கிறோம். இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷன் நம்ம பார்க்கலாம் ஒன்றுத்துக்கும். கண்டக்ஷன் சொல்லும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் through process of conduction occurs in some when there is a direct contact with each other. ஸோ கண்டக்ஷன் சொல்லும்போது டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும்போது ஒரு பாடியோட இன்னொரு பாடி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். எங்கே அதிகமாக டெம்பரேச்சருக்கு அது லோவர் டெம்பரேச்சர் உள்ள பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இது நார்மலாக எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கிற மெட்டீரியலில் தான் இது நடக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ heat transfer takes place from the hotter part to the colder part in a body without any actual movement of molecules of the body. ஸோ ஆக்சுவலாக மாலிகுல்ஸ் மூவ்மெண்ட், நார்மலாக ஒரு மெட்டீரியலுக்கு மாலிகுல்ஸ்லாம் இருக்கும், அது மூவ்மெண்ட் நடக்கும். அது இங்கே நடக்காது இந்த சாலிடில், டைரக்ட் கண்டக்ஷனில். இது எப்படி நடக்குதுன்னா வைப்ரேஷன் மோஷன் இருக்குது. அந்த ஹீட் ஆகும்போது அந்த வைப்ரேஷன் ஆகுது இல்லையா, அந்த மாலிகுல்ஸ் வைப்ரேஷன் ஆகும்போது தான் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அதை தான் இது கண்டக்ஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பேன், அதை நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, ஒரு பேன் ஹீட் பண்ணுறோம், இல்லை ஒரு வெஜிடபிள்ஸ் ஹீட் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே அந்த ஃப்ளேம்லேருந்து அந்த பேனுக்கு போகுது, அந்த வெசலுக்கு, அந்த வெசல்லேருந்து வெஜிடபிளுக்கு போகுது. இது ஒரு கண்டக்ஷன் மெத்தட், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டக்ஷன் மெத்தட். இந்த ஹீட் கண்டக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் சப்ஸ்டன்சஸ் கண்டக்டர்ஸும் இன்சுலேட்டர்ஸும் நம்ம ஒரு மெட்டீரியலை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். எந்த சப்ஸ்டன்ஸ்லாம், எந்த மெட்டீரியல்லாம் ஹீட்டை ஈஸியாக கண்டக்ட் பண்ணுதோ அதெல்லாம் கண்டக்டர்ஸ்னு சொல்கிறோம். எது டஸ் நாட் கண்டக்ட் ஹீட் அப்படின்னு பார்க்கும்போது அது இன்சுலேட்டர்னு சொல்கிறோம். சரி, கண்டக்ஷனை பார்த்தோம். அடுத்து கன்வெக்ஷன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குதுன்னா, அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லிக்விட் அண்ட் கேஸஸ் நடக்கும். ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் பொறுத்து. இதில் ஆக்சுவலாக மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் நடக்கும். ஓகேங்களா? இது ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபராக நடக்குது. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்க்குற மாதிரி மாலிகுல்ஸ் அந்த ஏரோ மார்க்லாம் போட்டிருப்பார் கன்வெக்ஷனில். ஸோ உள்ளவே மாலிகுல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், ஒரு மாசாக நடக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மாசாக நடக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா
ரேடியேஷன் ஆஃப் ஹீட்டை பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஆனால் எதுவுமே இந்த மாலிகுல்ஸ் வந்து எதுவுமே இன்வால்வ் ஆகாது இதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில். இது வந்து டஸ் நாட் மீடியம் பேஸ் பண்ணி அது டிபெண்ட் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மைக்ரோவேவ் சொல்லலாம், இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ் சொல்லலாம். அதில் எதுவுமே வந்து உனக்கு வந்து சப்ஸ்டன்ஸ் ஆர் ஹீட்டு டைரக்ட்லி வித்தவுட் எனி ஹீட்டிங் மீடியம் எதுவுமே இருக்காது. HVACயில் கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அது எதுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூலிங் லோடு தெரிஞ்சதுக்காக. எதுக்குன்னா வாலு ரூஃபு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஹீட் லோடு தெரிஞ்சதுக்காக நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து HVAC ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா Q = K × A அப்புறம் இன்ட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் T hot - T cold. ஸோ Qன்றது குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் பெர் ஹவர் தான் அது Qன்னு சொல்கிறோம். அதேமாதிரி K வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி ஒரு மெட்டீரியல் எடுத்திங்கன்னா அதுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து Kன்னு சொல்கிறோம். அது வந்து பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் டிவைடட் பை ஹவர் இன்ட்டு ஃபீட் இன்ட்டு டெம்பரேச்சர் ஃபாரன்ஹைட் அதுதான் சொல்லுது. அதேமாதிரி T hot - T coldன்றது ஒன்றும் இல்லைங்க, இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தான் அது. Tன்றது அது டிவைடட் பை T அப்படின்னும்போது திக்னஸ் ஆஃப் தி மெட்டீரியல் தெரியணும். ஸோ அது தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஏ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏ வந்து ஏரியா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான், அது ஃபீட்டில் சொல்கிறது ஃபீட் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா, இந்த 4 விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் ஒரு மெட்டீரியலுக்கு அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். ரைட் சைடில் இருக்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கான்க்ரீட் வால் இருக்கும், ஒரு 8 இன்ச் கான்க்ரீட் வால். அப்புறம் இன்சுலேஷன் ஒன்று வரும், ஒரு 2 இன்ச் இன்சுலேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு இதுவாக ஆக்ட் பண்ணும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து எவ்வளோ தடுக்க முடியுமோ அதை வந்து தடுக்கிறதுக்கு பார்க்கும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாட் இஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து வேரியஸ் மெட்டீரியலுக்கு வந்து மாறுபடுங்க. ஒரு மெட்டீரியல் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம அந்த ஃபண்டமெண்டல் ஆஷே ஹேண்ட் புக்கில் போய் ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அது தெரிஞ்சிங்கன்னா நம்ம வந்து எந்தளவுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இது தடுக்குது, ப்ரொமோட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எக்ஸலண்ட் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஹை கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அலுமினியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெர்மல் கண்டக்டிவிட்டி 128 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் பெர் ஹவர் சொல்கிறாங்க. அயன் பார்த்தீங்கன்னா 30 BTU சொல்கிறாங்க. ஆனால் புவர் கண்டக்டர்ஸ் ரொம்பலாம் கண்டக்டிவிட்டியே கம்மியாக நடக்கிறது இது வுட்டு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வுட்டு வந்து 0.0833 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் பெர் ஹவர் இன்ட்டு ஃபீட் இன்ட்டு ஃபாரன்ஹைட் சொல்லுவாங்க. அப்புறம் இன்சுலேஷன் மெட்டீரியல் செல்லுலர் கிளாஸ் இருக்குது, கிளாஸ் ஃபைபர், இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தெர்மல் கண்டக்டிவிட்டி நார்மலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிவன் இன் யூனிட்ஸ் எதில் கொடுப்பாங்கன்னா பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் இன்ட்டு இன்ச்சு டிவைடட் பை ஹவர் இன்ட்டு ஃபீட் பவர் 2 இன்ட்டு ஃபாரன்ஹைட். இது எதுக்குன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ பெர் இன்ச் திக்னஸ் ஆஃப் மெட்டீரியலில் தெரிஞ்சதுக்காக. பெர் இன்ச்சு திக்னஸ்க்கு எவ்வளோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது. இது நார்மலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரிஞ்சிங்கன்னா அது வந்து இன்சுலேஷனோட தெர்மல் கண்டக்டிவிட்டி, மேன்சரி, பிளாஸ்டரிங், உடன் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து பெர் இன்ச்சுன்னு தான் சொல்லுவாங்க. பெர் இன்ச் ஆஃப் மெட்டீரியலில் தான் அந்த வேல்யூவே சொல்லுவாங்க. எப்படி தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப முக்கியமோ ஒரு மெட்டீரியல் வாங்கும்போது, அதேமாதிரி யூ ஃபேக்டரும் ஆர் வேல்யூவும் கூட ரொம்ப முக்கியம் ஒரு பில்டிங்க்கு. ஏன்னா இந்த விண்டோஸு, இந்த டோர்ஸு, அப்புறம் இந்த இன்சுலேஷன் லெவலு எவ்வளோ இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி ஒரு மெட்டீரியல் வாங்கும்போதும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி எனர்ஜி கன்சம்ஷன் வந்து எவ்வளோ தடுக்க முடியுமோ அவ்வளோ தடுக்கலாம், ஹீட் லாஸை குறைக்கலாம். வாட் இஸ் யூ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லும்போது யூ ஃபேக்டர் இஸ் தி ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அண்ட் இட் இஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எ மெட்டீரியல்ஸ் அபிலிட்டி டு கண்டக்ட் ஹீட். அதாவது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது ஹீட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னு சொல்லலாம் யூ ஃபேக்டர். ஸோ அதை தான் வந்து இதை வந்து ரேட்டிங்க்கு எதுக்கெல்லாம் யூஸ் விண்டோஸ் டோர்ஸ் வாங்கும்போது இது வந்து ரேட்டிங்காகவே யூஸ் பண்ணுவாங்க. யூ ஃபேக்டர் ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டே வாங்குவாங்க. சிமிலர்லி டு தெர்மல் கண்டக்டன்ஸ் ஹையர் யூ ஃபேக்டர் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஹையர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு அர்த்தம். அப்போது இது வந்து டைரெக்டாக ஆப்போசிட் டு ஆர் வேல்யூ. எப்போ ஹை யூ வேல்யூ இருக்குதோ அப்போ ஆர் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னு அர்த்தம். ஆர்ன்றது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட் தான். ஸோ லோயர் யூ ஃபேக்டர் மீன்ஸ் லெஸ் ஹீட் வில் கண்டக்ட். ஸோ அப்போ ஹையர் யூ வேல்யூ இருக்கக்கூடாது நம்ம பில்டிங்க்கு. லோவராக இருந்ததுன்னா ஹீட் லாஸ் வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், ஹீட் லாஸ் வந்து குறைவாக இருக்கும். அதுதான் நம்ம பார்த்து வாங்கணும். யூ ஃபேக்டர் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா யூ ஃபேக்டர் இஸ் ரிலேட்டட் டு தெர்மல் கண்டக்டன்ஸ். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்முலா. இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக பார்த்துங்க. Q ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் U இன்ட்டு A இன்ட்டு டெம்பரேச்சர் ஹாட் மைனஸ் டெம்பரேச்சர் கோல்டு.
இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சுங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்பில் சர்ச் பண்ணவே வந்துடும். பட் நம்ம அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேல்யூ தெரிஞ்சால் போதும். யூ ஃபேக்டர் எந்த அளவுக்கு இருக்கணும், கம்மியாக இருந்தால் உங்களுக்கு நல்லது, அதிகமாக இருந்தால் ஹீட் லாஸ் அதிகமாக இருப்பது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. இது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் விண்டோ இருக்கு இல்லையா, நான் ஒரு பில்டிங் செலக்ட் பண்ணுறோம். அந்த யூ ஃபேக்டர் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு ஹீட் லாஸ் கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளேசிங் எடுத்தீங்கன்னா யூ வேல்யூவில் இருக்குது 5.88. அதே ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. ஆர்டினரி வந்து அது 5.88. ஸ்டாண்டர்டாக ஒரு டபுள் கிளேசிங் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 2.81. டபுள் கிளேசிங் ப்ளஸ் ஆர்கான் கேஸ் எம்பெடட் அது வந்து பார்த்தீங்கன்னா 2.56. டபுள் கிளேசிங் வித் லோ இ அது பார்த்தீங்கன்னா 2.01. டபுள் கிளாசிங் வித் லோ இ ப்ளஸ் ஆர்கான் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.67. ஸோ 1.67 இருக்கிற யூ வேல்யூ கிளாஸ் தான் நம்மளுக்கு பெட்டராக இருக்கணும் ஒரு பில்டிங்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆர் வேல்யூ. இது ஜஸ்ட் ஆப்போசிட் டு யூ ஃபேக்டர் தாங்க. இது வந்து என்ன மெஷர் பண்ணுது பார்த்தீங்கன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ரேட்டிங்க. இது எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட இன்சுலேஷன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். ஆர் வேல்யூ அதிகமாக ஹீட் லாஸ் குறையும். யூ ஃபேக்டரில் ஆர் வேல்யூ அதிகமாக ஹீட் லாஸ் அதிகமாகும். ஸோ அதான் ஜஸ்ட் ஆப்போசிட்டு. ஸோ இது வந்து ஒரு மெட்டீரியலுக்கும் வந்து எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து அதாவது ஃப்ளோ ஆஃப் ஹீட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது, அந்த கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சதுக்காக தான் நம்ம இதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது ஃபார்முலா அது ஜஸ்ட் அந்த யூ ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே நீங்கள் ஆர் வேல்யூ 1/u வேல்யூ போட்டிங்கனாவே இது தெரிஞ்சிக்கலாம். அதே ரிலேட்டட் ஃபார்முலா தான். நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நார்மலாக வந்து இந்த HVACயில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பில்டிங்கோட இன்சுலேஷனும் மெட்டீரியலோட இன்சுலேஷனும் வந்து தெரிஞ்சதுக்காக இந்த HVACயில் கண்டிப்பாக இந்த ஹீட் லோட் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு இன்சுலேஷன் மேனுஃபேக்சர் இருக்காருன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சிங்க, அது ஒரு திக்னஸ் பேஸ் பண்ணி எப்படி வேரி ஆகுது பாருங்கள் ஆர் வேல்யூ. 1 inch திக்னஸ் இருந்ததுன்னா ஆர் வேல்யூ வந்து 5, 1.5 இருந்ததுன்னா 7.5, 2 inch இருந்ததுன்னா 10 வேல்யூ, 2.5 inches இருந்ததுன்னா 12.5 ஆர் வேல்யூ வருது. ஸோ எவ்வளோ திக்னஸ் அதிகமாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஹீட் லாஸ் கம்மியாகும். ஸோ அதுதான் வந்து இதை குறிக்குது முக்கியமாக ஆர் வேல்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ஒரு பயனுள்ள தகவல் தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.